வணக்கம் நண்பர்களே, நீங்களே எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க இருக்கிறது ஒரு சோலார் வாட்டர் ஹீட்டரை பற்றி தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சோலார் வாட்டர் ஹீட்டர்னா வாட்டர் ஹீட்டரை பற்றி இல்லைங்க, வாட்டர் ஹீட்டரில் இருக்கிற எலிமெண்ட்டை பற்றி. ஸோ இந்த வாட்டர் ஹீட்டரில் இந்த எலிமெண்ட்டை வந்து ஒரு வாரம் ஆச்சுங்க மாற்றினேன். ஸோ இதில் ஒரு முக்கியமான தகவல் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டியிருக்கு. ஸோ நம்ம பிளாட்ஃபார்ம்லேயே நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ பண்ணலான்ட்டு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறதே இந்த சோலார் வாட்டர் ஹீட்டருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறீங்களா? கிட்டத்தட்ட வாங்கி 15 வருஷம் ஆச்சுங்க. டேட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் வந்து 2007. நீங்கள் கணக்கு போட்டுக்கோங்க, பேனலில் இருக்குது. நான் உங்களுக்கு கண்டிப்பாக காமிக்கிறேன். ஸோ இதோட பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்கேட் அப்படின்னு சொல்லிட்டு மெர்க்குரி. இதோட மாடல் வந்து மெர்க்குரி. ஸோ இதெல்லாம் வந்து இப்போது நிறுத்திட்டாங்க. பிராண்ட் இருக்குது, இந்த மாடலில் நிறுத்திட்டாங்க. சரிங்களா? இந்த மாடலில் என்ன பிரச்சனை ஆச்சு அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நிறைய கண்டென்ட் உங்களுக்கு உள்ளே கொண்டு வராங்க. அதாவது ELCB, RCCB, ரெண்டாவது வந்து வாட்டர் லெவல். அதாவது வாட்டர் லெவல்னால் வாட்டரோட TDS லெவல் எவ்வளோ இருக்கணும். ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுவதும் பார்க்க போகிறோம். தயவு செஞ்சு இந்த வீடியோ முழுவதும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லையா இருந்தாலும் நிறைய நண்பர்கள் வந்து வாட்டர் ஹீட்டர் உங்களோட வீட்டில் உபயோகப்படுத்துவீங்க. ஸோ அதனால் இது கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இப்போ வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு. கடந்த ஒரு மாதமாக வந்து பார்த்துட்டிங்கன்னா EBயில் வந்துட்டு நம்மளுக்கு உள்ளே வந்து சூடாகிறதில்ல. எல்லாமே வந்து பேனலில் வந்து சூடாகிட்டு இருந்தது. கடந்த ஒரு 10-15 நாளாக உங்களுக்கே தெரியும், தமிழ்நாடு முழுவதும் நல்ல மழை. அதனால் வந்துட்டு ஹீட் ஆகலை. சரி, ஏன் ஹீட் ஆகலை அப்படின்னு பார்க்கும்போது இந்த வாட்டர் ஹீட்டர் வந்து ஓப்பன் ஆயிடுச்சுங்க. ஸோ இது நானே மாற்றிடுவேன், ஒன்றும் பெரிய விஷயமெல்லாம் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு ஒரு ஆத்தரைஸ்டு சர்வீஸ் பர்சனலை வச்சு மாற்றி காமிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்பெனிக்கே நான் வந்து ஃபோன் பண்ணி அவங்ககிட்ட இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்குன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ உள்ளே இருக்கிற தெர்மோஸ்டேட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா 65 டிகிரி செல்சியஸ் இது. EBயில் நீங்கள் இந்த எலிமெண்ட் வச்சு சூடு பண்ணிங்க அப்படின்னா 65 டிகிரி செல்சியஸில் வந்து கட் ஆஃப் ஆகிக்கும். சரிங்களா? அது போக இந்த எலிமெண்ட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சுன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ இந்த எலிமெண்ட் வந்து கம்பெனி சைடுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1750 ரூபாய்ங்க. கம்பெனி வந்து கொடுக்கறது நம்மளுக்கு 1750 ரூபா. ஸோ இது சர்வீஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு ஆன் சைட்டில் வந்து சர்வீஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு 650 ரூபா. ஆக மொத்தம் 2400 ரூபா வந்து நம்மளுக்கு பில் பண்ணாங்க. சரி, இந்த எலிமெண்ட் வந்து ஆக்சுவல் ப்ரைஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஆன்லைனில் வந்து உங்களுக்கு பிராண்டை பற்றி நான் சொல்லவே இல்லை. ஏன்னா அவங்க என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறாங்க, ஆன்லைனில் என்ன பிராண்டு கிடைக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. அமேசானில், ஃப்ளிப்கார்ட்டில் இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்க்கும்போது இதோட ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட 850 ரூபாயிலிருந்து 1350 ரூபா வரைக்கும் இந்த எலிமெண்ட் கிடைக்குது. சரிங்களா? இந்த வீடியோவிலேயே பிரத்யேகமாக இந்த எலிமெண்ட்டை எப்படி மாற்றுறது அப்படிங்கிறதும் நினச்சிருக்கிறேன். சரியாக வந்து இதை வந்து ப்ராம்ப்டாக கழட்டி மாற்றணும் அப்படின்னா வாட்டர் லைனில் கட் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற 100 லிட்டர் தண்ணி, அதாவது ஹாட் வாட்டர் வந்து எப்பவுமே ஹாட் வாட்டர் தானே இருக்குதுக்குள்ள, இதை வந்து ட்ரைன் பண்ணிட்டு தான் மாட்டணும். இங்கே வந்து இது 15 வருஷம் பழசானதுனால இது கை வச்சா வந்து பிரச்சனை பெருசாக போயிடும். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற கேஸ் கட்டெல்லாம் வந்து அப்படியே ஒட்டிட்டு இருக்குது. ஸோ இதை வந்து டிஸ்மேண்டில் பண்ணோம் அப்படின்னா எனக்கு செலவு நிறையா வைக்கும். அப்படிங்கிறதுனால நான் வந்து கீழே வந்து EBயெல்லாம் ஃபுல்லாக டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு டைரெக்டாக எலிமெண்ட்டை தண்ணி இருக்கும்போதே நான் அவர் சொன்னேன். அவர் ஓகே அப்படின்ட்டாரு. நான் இப்படி ஒரு சில இடத்துல இப்படி மாட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதனால் எனக்கு வந்து என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைவாகவே தண்ணி இருக்கும்போதே எலிமெண்ட்டை உருவிட்டு ஒரு புது எலிமெண்ட்டு போட்டிருக்காரு. ஸோ இந்த வீடியோவில் நினைக்கிற பாருங்கள். சரிங்களா? அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், நான் எதுக்காக இந்த வீடியோ பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு கேள்வி வரும். எதுக்காக பண்ணுறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோ சில ஃபோட்டோஸ் எல்லாம் ஆட் பண்ணுற பாருங்கள். ஸோ இந்த எலிமெண்ட் வந்து டைரெக்டாக வெடிச்சு போச்சுங்க. இதே மாதிரி நீங்கள் பக்கெட்டில் போடுற ஒரு வாட்டர் ஹீட்டரை வந்து நீங்கள் லுக் வைஸில் பார்க்கலாம். லுக் வைஸில் அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். டெய்லி எடுத்து உபயோகப்படுத்தும் போது பக்கெட்டில் தண்ணிக்குள்ளே ஓடும்போது நீங்கள் பார்க்கலாம். எடுத்து நீங்கள் வந்து மறுபடியும் என்ன பண்ணுவீங்க, தண்ணி காய வச்சாலும் எடுத்து வெளியே வச்சுருவீங்க, ட்ரைன் பண்ணி ஒரு ஓரத்தில் வச்சுருவீங்க. அதான் நடக்கும். இப்போது இந்த சேம்பருக்குள்ளே இருக்கும்போது நீங்கள் எப்படி இது பார்ப்பீங்க? பார்க்க முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் 5 வருஷம், ஏன்னா எனக்கு 15 வருஷம் கழிச்சு இப்போ பிரச்சனையே வந்துருக்குது. சரிங்களா? அப்படி இருக்கும்போது இது ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நீங்கள் ப்ராப்பர் எர்த்து நீங்கள் கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக இதில் இருக்கிற அந்த ஏசி வந்து டைரெக்டாக நீங்கள் எங்கெங்கே தண்ணி ஃபீட் பண்ணியிருக்கீங்களோ பாத்ரூம் வரைக்கும் அந்த ஏசி லைவ் ஆகும். சரிங்களா? இதை தொட்டாலும் ஷாக் அடிக்கும், அந்த தண்ணி கீழே போகுதில்ல அதுலேயும் ஷாக் அடிக்கும். ஸோ இது ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு முன்னாடியே ப்ராப்பரான, இங்கே பாருங்கள், இதில் 3 ஒயர் வருது. ஒன்று வந்து நியூட்ரலு, ஒன்று பேஸு, ஒன்று வந்து எர்த்து. ஸோ எர்த்து வந்து ப்ராப்பராக என் வீட்டில் வந்து அன்றைக்கே டிசைன் பண்ணி கொடுத்ததுனால எனக்கு இந்த எலிமெண்ட் இவ்வளோ வெடித்து லைவாயும் கூட எனக்கு வந்து ஷாக் அடிக்கலை. புரிஞ்சுதுங்களா? இது ஒரு நல்ல விஷயம். ஆனால் அன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா ELCB அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது, RCCBன்னு சொல்லி. RCCB வந்து இப்போ ரீசெண்டாக வந்ததுங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஆச்சு, 2-3 வருஷம் ஆச்சு. இப்போ கவர்மெண்ட்டில் வந்து இப்போ நீங்கள் வந்து EB கனெக்ஷன் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா அவங்களே வந்து சொல்கிறாங்க RCCB இருந்தால் தான் வந்து லைனே கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. நிறைய வீடுகளில் வந்து RCCB இப்போ மாட்டுறாங்க. அதாவது யூஸருக்கு தெரியாட்டியும் லோக்கல் எலக்ட்ரிஷியன் வந்து மாட்டுவாங்க. சிங்கிள் பேஸுக்கு நீங்கள் RCCB வாங்கினீங்கன்னா 1500 ரூபாயும், 3 பேஸுக்கு நீங்கள் வந்து RCCB வாங்கினீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3500 ரூபா வந்து இருக்குங்க. RCCB அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதை பற்றி விளக்கம் கண்டிப்பாக நான் கொடுக்குறேன். அது என்ன பண்ணும் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஷார்ட் சர்க்யூட் ஆச்சு அப்படின்னா ட்ரிப் ஆகாது. அதுக்கு MCP, அதாவது மினியேச்சர் சர்க்யூட் பிரேக்கர். இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 8 ஆம்ஸ் எடுக்குது எனக்கு. இந்த 2000 வாட்ஸ் எலிமெண்ட் வந்து
ரன்னிங்கில் எனக்கு 8 ஆம்ப்ஸ் இருக்குது. இதுக்கு வந்து அதிகபட்சமாக ஒரு 10 ஆம்ப்ஸ் பிரேக்கர் எம்சிபி தனியாக நான் போட்டிருக்கேன். இதுக்கு மேலே 10 ஆம்ப்ஸுக்கு மேலே அது எடுக்கிற மாதிரி இருந்தாலும் அது ட்ரிப் ஆயிரும். இன்ஸ் வந்து இது ஷார்ட் ஆகிட்டாலும், அதாவது பேஸ் நியூட்ரல் எலிமெண்ட் டைரெக்டாக உள்ள ஷார்ட் ஆச்சுனாலும் ஷார்ட் சர்க்கிட்னு சொல்லிட்டு எம்சிபி ட்ரிப் ஆயிரும். ஸோ எம்சிபி அப்படிங்கிறது வேற, ஆர்சிசிபி அப்படிங்கிறது வேற, இஎல்சிபி அப்படிங்கிறது வேற. இஎல்சிபி அப்படின்னா எர்த் லீக்கேஜ் சர்க்யூட் பிரேக்கர். சரிங்களா? அது என்ன பண்ணு அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்தது இஎல்சிபி தான். கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. அது என்ன பண்ணு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நான் சொல்கிற மெத்தேட் எல்லாமே நல்லபடியாக வேலை செய்யணும் அப்படின்னா ப்ராப்பர் எர்த்திங் பண்ணியிருக்கணும். சரிங்களா? நிறைய நண்பர்கள் வந்து ஆர்சிசிபிக்கும் இஎல்சிபிக்கும் நிறைய வீடியோ இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இஎல்சிபி அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்கள், ஆர்சிசிபி அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்கள். என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு ஆர்சிபி இஎல்சிபி வாங்கி வச்சுக்கிட்டு இவங்க மேனுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பல்பை வச்சுக்கிட்டு இது மாற்றி டச் பண்ணால் இந்த மாதிரி எல்லாம் வந்து ஆஃப் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மை தான், இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் ப்ராப்பராக அது எப்படி வேலை செய்யுதுன்னா, இப்படி ஒரு சுவிட்ச் போர்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சுவிட்ச் போர்டு இருக்குது, நீங்கள் அந்த சுவிட்ச் போர்டில் ஆர்சிசிபி மாட்டியிருக்கீங்க உங்கள் வீட்டில். சரிங்களா? சுவிட்ச் போர்டு இருக்குதுன்னா சுவிட்ச் போர்டில் இருக்கிற பேஸை நீங்கள் இப்படின்னு டச் பண்ணிங்க அப்படின்னா டோட்டல் லைன் ட்ரிப் ஆயிரும். ஸோ இதுதான் நடக்குது. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பாடி வந்து இடத்துல இருக்கணும். ஸோ இடத்துலேருந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும், நீங்கள் வந்து பேச தொடறீங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, பேஸ்லேருந்து மின்சாரம் வந்து நேராக போய் எர்த்துக்கு வந்து போய் கனெக்ட் ஆகுது. ஸோ இந்த சர்க்யூட் வந்து உங்கள் கையிலேருந்து போகுது. இப்படி கையிலேருந்து போகும்போது 30 மில்லி ஆம்ப்ஸ், அதுலேயே நிறைய அளவீடுகள்லாம் இருக்குது. இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு வேறு, டொமஸ்டிக் பர்பஸ்க்கு வேறு. ஸோ இந்த 30 மில்லி ஆம்பியர் வந்து கன்சப்ஷன் பண்ணுச்சு அப்படின்னா டைரெக்டாக வந்து ட்ரிப் பண்ணி விட்ரும். இதுதான் ஆர்சிசிபியோட வேலை. அதை பற்றி இன்னொரு வீடியோ நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நான் ரொம்ப தெளிவாக ஒரு ஆர்சிசிபி வாங்கிட்டு வச்சுட்டு உங்களுக்கு நான் வந்து தெளிவுபடுத்துகிறேன். சரிங்களா? இந்த வீடியோவில் வந்து அதுக்குள்ளே நிறைய போக வேண்டாம். சரிங்க, இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் புதிதாக வீடு கட்டினாலும் சரி, கடந்த ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வீடு கட்டியிருந்தாலும் சரி, எர்த்து அப்படிங்கிறது ப்ராப்பராக நீங்கள் கொடுக்கணும். எர்த்து அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, 3 பின் டாப் இருக்குது இல்லைங்க, அதோட மேலே ஒரு பின் இருக்குது இல்லைங்களா, அந்த பின்னுக்கு நீங்கள் சரியானபடி கனெக்ஷன் கொடுக்கணும். அந்த எர்த்து எங்கேருந்து எடுக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பணம் செலவாக இருந்தாலும் பரவாயில்ல. குழந்தைகள்லாம் நிறைய உங்கள் வீட்டில் இருந்தாங்க, பெரியவங்களாம் இருந்தாங்க. நீங்கள் வாட்டர் ஹீட்டர் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க. ரெண்டாவது கிரைண்டர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கிரைண்டர் இருக்குது தெரியுங்களா, அந்த மாதிரி கிரைண்டர்லாம் வச்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா தயவு செஞ்சு எர்த்து வந்து ப்ராப்பராக போட்டுங்க. அது பெரிய செலவெல்லாம் ஒன்றும் ஆகாது. அதுக்கு நிறைய வீடியோ இருக்குது, நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்துக்குங்க. சரிங்களா? அடுத்ததாக வந்து பார்த்துட்டிங்கன்னா, உங்களுக்கு புதுசாக வீடு கட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் இஎல்சிபி இல்லைனா ஆர்சிசிபி தான் இப்போ வந்து மார்க்கெட்டில் நல்லா இருக்குது, விலையும் கம்மி. நீங்கள் சிங்கிள் பேஸுக்கு வாங்குற மாதிரி இருந்தால் ஒரு 1500 ரூபாயிலே நீங்கள் வந்து நல்ல பிராண்டுகளாக கிடைக்கிது, நீங்கள் வாங்கி மாட்டிக்கலாம். அப்படியே ஆர்சிசிபி இருந்தாலும் உங்களுக்கு ப்ராப்பராக வந்து கிரவுண்ட் அவுட்டு தேவைப்படும். அது ஒரு பெரிய செலவில் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில். அதனால் நீங்கள் வந்து ப்ராப்பராக எடுத்து போட்டு ஆர்சிசிபி யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு சோலார் வாட்டர் ஹீட்டருக்கு நீங்கள் வந்து எலிமெண்டெல்லாம் போயிடுச்சு அப்படின்னா இந்த வீடியோவிலே காமிச்ச மாதிரி நீங்கள் ஈஸியாக வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம். என்ன பிராண்டாக இருந்தாலும் சரி, வாட்டர் ஹீட்டர் வந்து என்ன பிராண்டாக இருந்தாலும், இல்லை கைசர் மாட்டிருப்பீங்க இல்லையா பாத்ரூமில் மேலே 5 லிட்டர்லேருந்து 15 லிட்டர் வரைக்கும் இருக்குது பாருங்கள். ஸோ அதுக்கு எல்லாமே வந்து நீங்கள் இந்த மாதிரி எலிமெண்ட் வந்து ரொம்ப சீப்பான ரேட்டில் உங்களுக்கு தெரிஞ்சால் மாற்றலாம். இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஒரு சர்வீஸ் பர்சனல் வச்சு மாற்றலாம். இதோட ப்ரைஸு இந்த வீடியோ பண்ணதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஐடியா கொடுக்குறக்காக தான். ஸோ இந்த எலிமெண்ட் என்ன ப்ரைஸ் வரும், ஸோ இது வந்து மாத்திரக்கு எவ்வளோ கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒன்று இருக்குது. இஎல்சிபினா என்ன, அதோட ப்ரைஸ் எவ்வளோ வரும். சரிங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோவில் சொல்ல போனது என்ன அப்படின்னா, மேக்ஸிமம் வந்து இதெல்லாம் கண்டிப்பாக வந்து ஒரு உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ அதனால தான் ஷேர் பண்ணுறேன். இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். இஎல்சிபி மாட்டினாலும் ஆர்சிசிபி மாட்டினாலும் கிரவுண்ட் எர்த்து நீங்கள் வச்சு ப்ராப்பராக கொடுத்துருந்தாலும் ஒரு பேஸுக்கும் நியூட்ருக்கும் இடையில கிரவுண்ட் எர்த் இல்லாமல் நீங்கள் சிக்கினீங்கன்னா டெத்து கன்ஃபார்ம்டு, அது உறுதி, அதில் மாற்றுக்கிறதே இல்லை. நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, இது எல்லாமே வந்து ப்ராப்பராக வேலை செய்யணும் அப்படின்னா நீங்கள் கிரவுண்டில் நின்றுட்டு ஒரு லீக்கேஜாக இருக்கிற ஒரு பேஸை தொட்டைங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ட்ரிப் ஆயிரும் ஆர்சிசிபி. புரிஞ்சுதுங்களா? இதே வந்து நீங்கள் வந்து கிரவுண்டுக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்கிறீங்க, ஒரு பேஸுக்கும் நியூட்ருக்கும் இடையில வந்து நீங்கள் வந்து லோடு நீங்கள் வந்து சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களை வந்து அது ஒரு லோடாக தான் பாவிக்கும். அப்போ என்ன ஆகும், கண்டிப்பாக டெத்து உறுதி. நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணலாம். கண்டிப்பாக இதை பற்றின நாலேஜ் எல்லாத்துக்கும் வேணுங்க. நீங்கள் டைம் இருக்கிறப்போ நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், ஆர்சிசிபி எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பாருங்கள். இந்த எலமெண்டெல்லாம் வந்து எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லியும் சர்ச் பண்ணி பாருங்கள். இது ஒரு பெரிய விஷயமெல்லாம் கிடையாது, ஏதோ எனக்கு தெரிஞ்சது இந்த வீடியோ பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ அதனால் இந்த வீடியோ பண்ணேன். சரிங்க நண்பர்களே, மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.
134. ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுதுங்களே. உங்கள் மீட்டர் வேலை செய்யலன்னு நினைக்கிறேன் நான். சார் 134 தாங்க சார் இருக்குது. தண்ணி நல்லா இருக்குதுங்கிறீங்களா? ஆமாங்க சார்.